கனிவான வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உணவே மருந்து என்கின்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கு தொடை நரம்புகளில் வரக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க இருக்கின்றோம். தொடை நரம்புகள் வலி ஏற்படுவதற்கு அறிகுறிகள் என்னவென்று கேட்டால், தொடையில் ஒரு விதமான த்ராம்போசிஸ் என்று சொல்வார்கள். நரம்புகளில் சில பேருக்கு நரம்பு சுற்றும் நோய் இருக்கும். நரம்பில் ஒரு விதமான இரத்தம் உறையும் தன்மை பெற்றிருக்கும். அவர்களுக்கு தொடைப்பகுதிகளில் நரம்புகள் அதிகமாக வலிகள் காணப்படும். அந்த வலிக்கான தீர்வுகள் எத்தனையோ மருந்து முறைகளை அவர் சாப்பிட்டாலும் கூட அந்த நோயிலிருந்து முழுமையான குணம் அவர்களுக்கு கிடைக்காது. அதற்கான ஒரு எளிய மருத்துவ முறையை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். திப்பிலி என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை தொடை நரம்புகளில் வரக்கூடிய வலிகளை போக்கும் அதீத சக்திகள் கொண்டது. இதற்கு பரிபாஷையில் காசரி, கோலகம் என்று அற்புதமாக பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. இந்த அரிய வகை மூலிகையை இப்பொழுது தொடை நரம்புகள் வலிகளுக்கான மருத்துவத்திற்கு பயன்படுத்த இருக்கின்றோம். அது மட்டுமின்றி நரம்புகளில் இருக்கக்கூடிய நரம்பு சுத்துதல் என்று சொல்வார்கள், அந்த தன்மைகளை மாற்றும் அதீத சக்திகள் படைத்தது திப்பிலி. அது மட்டுமின்றி இந்த மூலிகைக்கு நரம்புகள் சுத்துதல் என்று சொல்லக்கூடிய நோய் மட்டுமின்றி த்ராம்போசிஸ் என்று சொல்வார்கள், நரம்பில் ஒரு விதமான இரத்தம் உறையும் தன்மை பெற்றிருக்கும். அந்த நரம்புக்குள்ளே இரத்தம் கட்டி இருக்கும். அந்த கட்டின இரத்தத்தை கூட சரி செய்யக்கூடிய ஆற்றல் காசரி என்று சொல்லக்கூடிய திப்பிலியின் அரிய வகை பங்கு வகிக்கின்றது. அந்த வகையில் திப்பிலியை இப்பொழுது நாம் மருந்தாக உபயோகப்படுத்த போகின்றோம். அடுத்ததாக தொடை நரம்புகள் வலிகளுக்காக சுக்கு என்று சொல்லக்கூடிய கால்சியம் சத்து அதீத சக்திகள் கொண்டது சுக்கு. இந்த சுக்கையும் இப்பொழுது நாம் எண்ணெயாக பயன்படுத்த இருக்கின்றோம். அதாவது கடுகு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய எண்ணெயோடு பயன்படுத்தி ஒரு தைல முறையை தயார் செய்ய போகின்றோம். அதற்காக இரண்டாவதாக சுக்கை பயன்படுத்துகின்றோம். சுக்கின் தன்மை எந்த மருந்தோடு சேர்கின்றதோ அந்த மருந்தின் தன்மையை கூட்டி நோயின் தன்மையை சீக்கிரமாக குணப்படுத்தும் ஆற்றல் சுக்கிற்கு உண்டு. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணிக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை என்பது பழமொழி. அந்த வகையில் அதீத சக்திகள் கொண்ட சுக்கை இப்பொழுது தொடை நரம்புகளில் வரக்கூடிய வலிகளுக்கான அரிய மருந்தாக சுக்கு இருக்கின்றது. பெரும் பங்கு இந்த சுக்கிற்கு உண்டு. அதனால் இந்த சுக்கை தைலத்திற்காக நாம் பயன்படுத்த இப்பொழுது எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கடுகு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய எண்ணெய். நம்ம பகுதியில் கடுகு எண்ணெய் இப்போ பெரும்பாலும் எல்லா கடை சரக்குகளிலும் கடைகளிலும் கிடைக்கின்றது. இந்த கடுகு எண்ணெய் வெப்பம் மிகுந்த ஒரு பொருள். வடநாட்டு சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த கடுகு எண்ணெய் பயன்படுத்துவார்கள். நம்ம தமிழ்நாட்டில் கடுகு எண்ணெய் சாப்பிடுவது மிகவும் குறைவு. நார்த் இண்டியன்ஸ் மொத்த பேரும் கடுகு எண்ணெய் தான் சாப்பிடுவாங்க. இந்த கடுகு எண்ணெய்க்கு வெப்பத்தை தரக்கூடிய தன்மைகள் இருக்கின்றது. நரம்பு சுத்துதல் என்று சொல்லக்கூடிய நோயை சீக்கிரமாக குணப்படுத்தும் தன்மை அதீத சக்தி கொண்டது தான் இந்த கடுகு எண்ணெய். அது மட்டுமின்றி உடலில் ஏற்படுகின்ற நரம்பு வலி என்று சொல்லக்கூடிய நோய்க்கு அதீத சக்திகள் கொண்டது கடுகு எண்ணெய். அந்த வகையில் தொடை நரம்புகளில் வரக்கூடிய வலிகளுக்கான தைலத்தை தயார் செய்வதற்கு கடுகு எண்ணெய் இப்பொழுது நாம் பயன்படுத்துகின்றோம்.
நாம் அஸ்வகந்தா என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை அதீத சக்திகள் கொண்டது. நரம்புகளை பலப்படுத்த செய்யும், நரம்புகளுக்கு வலிமை கொடுக்கும், நரம்பு மண்டலங்கள் புத்துணர்ச்சி பெறுவதற்கு அரிய மூலிகையாக அமுக்ரா கிழங்கு என்று சொல்லக்கூடிய அஸ்வகந்தா என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை இப்பொழுது நாம் பாலோடு சேர்த்து காய்ச்ச இருக்கின்றோம். அடுத்ததா ஏல அரிசி என்று சொல்லக்கூடிய ஏல அரிசியை எடுத்து வைத்துள்ளோம். ஒரு விதமான நறுமணத்தோடு காணப்படும் ஏல அரிசி என்பது. இந்த ஏல அரிசியை அளவோடு பயன்படுத்தும் போது அதீத சக்திகள் இதற்கு உண்டு. நரம்பு மண்டலங்களை வலுப்பெறச் செய்யும். ஒரு விதமான நடுக்கம் என்று சொல்வார்கள், அந்த நடுக்கத்தை சரி செய்யக்கூடிய அதீத சக்திகள் கொண்டது ஏல அரிசி. இந்த ஏல அரிசியும் இதற்காக பயன்படுத்துகின்றோம். பாதாம் கொட்டை என்று சொல்லக்கூடிய வாதுமை என்று சொல்வார்கள், ஒரு அரிய வகையான ஒரு பருப்பு. இந்த பாதாம் கொட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங்காக காணப்படும். இந்த கொட்டையினுடைய அதீத சக்திகள் நாம் உடலுக்கு நரம்பு மண்டலங்களில் இருக்கக்கூடிய வெரிகோசிஸ் என்று சொல்லக்கூடிய தன்மைகளை மாற்றி ஒரு விதமான தளர்ச்சி என்று சொல்வார்கள், ஆண்மை குறைவு உள்ளவர்களுக்கு உடல் நடுக்கம் இருக்கும், தசை இறுக்கம் இருக்கும், மனசோர்வு இருக்கும், படபடப்பு இருக்கும். அந்த படபடப்போடு சேர்ந்த நோய்க்கான அரிய மருந்து தான் இந்த பாதாம் கொட்டை. இந்த பாதாமோட பருப்பை நாம் இப்போது மருந்தாக பயன்படுத்துகிறோம். இதற்காக இது பாதாம் ஒரு 5 அல்லது 6 பாதாம் கொட்டை எடுத்து பயன்படுத்தினாலே போதுமானது. அடுத்ததா நாட்டு சர்க்கரை என்று சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை பயன்படுத்துகின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் நரம்பு தளர்ச்சி வருவதற்கு உஷ்ணமே காரணமாகிறது. உடலில் ஏற்படக்கூடிய வெப்ப மண்டலத்தின் காரணமாக அதிகமாக வெப்பம் அதிகரித்ததால் வரக்கூடிய நோய் ஆண்மை குறைவு. அந்த வெப்ப சலனத்தின் காரணமாக வரக்கூடிய இந்த ஆண்மை குறைவுக்கு பெரும் பகுதி நாட்டு சர்க்கரை பயனுள்ளதாக இருக்கின்றது. வெப்பத்தை குறைக்கும் வல்லமை மிகுந்த இந்த மூலிகையை இப்பொழுது நாம் இதற்காக பயன்படுத்துகின்றோம். அது மட்டுமின்றி வெப்பத்தை குறைப்பதற்காக நிறைய மருந்து சாப்பிட்டோம், எனக்கு பயன் இல்லை என்று நினைப்பவர்கள் நாட்டு சர்க்கரையை இந்த பாலோடு சேர்த்து மருந்து, நாம் எப்படி முக்கூட்டு மருந்து என்று சொல்வார்கள், அந்த மருந்தை அந்த அளவோடு பயன்படுத்தும் போது நரம்பு தளர்ச்சிகள் நீங்கி ஆண்மை குறைபாடு நீங்கி நலமடைவீர்கள். இப்போ நம்ம இந்த பால் எப்படி காய்ச்சறது, அதில் எந்த அளவுக்கு இந்த மருந்து போடணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அஸ்வகந்தா என்று சொல்லக்கூடிய அமுக்ரா கிழங்கினை தூள் செய்து வைத்துள்ளோம். இதை சூரணத்தை கல்வத்தில் இட்டு அரைத்து பிறகு நாம் உபயோகப்படுத்தும் போது ஒரு கூடுதலான பலன் கிடைக்கும். அஸ்வகந்தா என்று சொல்லக்கூடிய இந்த பொருள் குதிரை திறன் பெற்றது என்பார்கள். குதிரையை விட வேகமாக செயல்படும் திறன் இதற்கு உண்டு என்பதால் சித்தர்கள் அஸ்வகந்தா என்று இதற்கு பெயர் வைத்துள்ளனர். நாம் உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களை வலுப்பெறச் செய்து நரம்பு ஆயாசம் என்று சொல்லுவார்கள், ஒரு விதமான நடுக்கங்களை குணப்படுத்தும், படபடப்பு நீக்கும். படபடப்பு வருபவர்களுக்கு உறங்கும் பொழுது கூட ஒரு குரட்டை வருவதை நாம் காணலாம். நெஞ்சு படபடப்பை சரி செய்யும், நரம்பு தளர்ச்சியை குணமாக்கும் அதி அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய மூலிகை அமுக்ரா கிழங்கு. இந்த அமுக்ரா கிழங்கை இப்போ நம்ம பாலோடு காய்ச்ச போகிறோம். பொதுவாக மருந்தை நாம் அளவோடு பயன்படுத்தும் போது அது நமக்கு அமிர்தமாகின்றது என்பார்கள் சித்தர்கள். அளவு கூட்டினால் அமிர்தமும் நஞ்சு என்பதைப் போல அமுக்ரா கிழங்கு தானே, நம்ம நிறைய சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அளவோடு சாப்பிடுவது மிக சிறந்த வழிமுறையாகும். அந்த வகையில் உணவே மருந்து என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இன்று பார்க்கக்கூடிய அமுக்ரா கிழங்கும் பசும்பால் என்று சொல்லக்கூடிய இந்த பாலை வைத்து செய்யக்கூடிய மருந்தையும் அளவோடு பயன்படுத்துங்கள். உங்களுடைய நரம்பு தளர்ச்சிக்கு உண்டான அதி அற்புதமாக இந்த பிரச்சனையை தீர்க்கும் மருந்தாக அமையும். இப்பொழுது இந்த பால் கொதிக்கணும். பால் கொதிக்கும் போது
ஒவ்வொரு பொருளாக அந்த பாலில் சேர்த்து நம்ம காய்ச்ச வேண்டும். இப்போ நம்ம ஆண்மை குறைவுக்கான அற்புதமான அரிய வகை மருந்தான அமுக்குரா கிழங்கின் மூலமாகவும் பாதாம் பருப்பு, ஏல அரிசி, நாட்டு சர்க்கரை என்று சொல்லக்கூடிய பொருட்களை வைத்து அதி அற்புதங்களை நிகழ்த்தி நரம்பு தளர்ச்சியை குணமாக்கும் இந்த பால் தயாரித்து விட்டோம். பொதுவாக நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதற்கு காரணமே உஷ்ணத்தன்மை. ஒரு கார வகையான உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும். உணவிலே கார வகையான உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. துரித உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. அதுபோல் உஷ்ணமான தன்மை அதிகரிக்கும். நாம் உடம்புல அதிகமாக உஷ்ணம் ஏற்படுறதுக்கு காரணமே மாமிச உணவுகள் சாப்பிட்றது தான். அதனால் மாமிச உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பொதுவாக இப்போ வெயில் காலன்றதுனால நீர் ஆகாரத்தை நாம் சாப்பிடுவது, சிறுதானியங்களை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பான ஒரு உணவு முறையாகும்.